எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட 32 days கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. ஸோ என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி நீங்கள் போட்டு வருஷம் உங்களுக்கே தெரியும் எந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி. இவங்க நினச்சா ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். சுச்சுவேஷன் டெய்லி தினசரி நிலைமை. நாம் தினமும் வேலைக்கு போகணுன்ற கட்டாயத்தில் இருந்தால் போக தான் வேண்டும். ஸோ இன்றைக்கி லீவ் போட்டுக்கலாம், நாளைக்கு லீவ் போட்டுக்கலாம், லதாச்சிக்காக இருந்தால் தினமும் நமக்கு சோம்பேறி ஆகிடும். ஸோ அதனால் சில சுச்சுவேஷன்ஸ் நம்ம போகணுன்னா அந்த நிலைமையில் இருந்தால் தினசரி நிலைமை டெய்லி நம்ம போய் தான் வேலைக்கு. அதனால் நீங்கள் உங்களுடைய கடமையை கரெக்டாக இருங்க. என் லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் மழை வந்தால் குடை எடுத்துகிட்டு போங்க, சேஃப்டியை பாருங்கள். எல்லாம் இடி மின்னெல்லாம் வருது, அதெல்லாம் பாதுகாத்துக்குங்க. பிஃபோராக வீட்டுக்கு வந்துடுங்க. அங்கே வெளியிடங்களில் போகாதீங்க. இந்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கெலாம் சில பேர் வந்து போவாங்க, அதெல்லாம் பார்த்து போயிட்டு வாங்க. ஏன்னா ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். சில பேர் வந்து டெய்லி அதுதான் வந்து அவங்களுக்கு தொழில். டூரிஸ்ட் பிளேசஸ் விசிட் பண்ணி பார்க்குறது, அவங்கள இட்டுட்டு போகிறது. அவங்களாம் ரொம்ப பாதுகாப்பாக இந்த மழை காலத்தில் போயிட்டு ரோடும் சரியில்லை, குண்டு குழியுமாக இருக்குது. ஸோ தினசரி நிலைமை நமக்கு ஒரு தொழில் பண்ணுறோன்னா, வேலைக்கு போகணுன்னா, ஒரு கடையை வச்சு நடத்துகிறோன்னா போய் தான் ஆகணும். வேறு வழி இல்லை. அதனால் அவங்கள பாதுகாத்துக்குங்க. இயற்கை நமக்கு வந்து அப்பப்போ இடைஞ்சல் கொடுக்கும். உங்களை பாதுகாத்து உங்களுடைய தினசரி நிலைமையை நீங்கள் தான் பாதுகாக்கணும். உங்களை பற்றி யோசித்தீங்கப்படுகிற சரிங்களா? ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸ்க்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை வெளியிடங்களில் ஏதாவது காய்கறி வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் முன்னாடியே பிஃபோராக மழை காலத்தில் வாங்கி வச்சுக்கோங்க. இது மளிகை ஜாமான் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாமே வந்து முன்கூட்டியே வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப். அடிக்கடி இந்த மழை காலத்தில் தினமும் போயிட்டு வாங்கணும் அவசியம் இல்லை. ஒரு 3 days 4 daysக்குள்ள ஒரு திங்ஸை வீட்டில் வாங்கி நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும். தினமும் வெளியில் போக முடியாது. அடின்னு மழை அடிக்கிற காலத்தில் என்ன பண்ண முடியும் நம்மளால்? அதனால் கரண்ட் இருக்காது, அப்பப்போ விட்டு வரும். நிறைய பேருக்கு இன்வெர்ட்டர் இருக்கும் வீட்டில். இருந்தாலும் நமக்கு சுச்சுவேஷன் நிலைமை, தினசரி நிலைமை வந்து போகும். நாமளும் அந்த தினசரி நிலைமையை டெய்லியும் ஆக்டிவிட்டீஸை கடந்து தான் செல்லணும். வேறு வழி இல்லை. ஸ்கூல் ஒரு நாளைக்கு போகலன்னா மறுநாளும் போக முடியாது, அடுத்த நாளும் போக முடியாது. தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அதனால் பிஃபோராக குடை எடுத்துகிட்டு போங்க. ஷூ இந்த குட்டீஸ்க்கெலாம் வந்து போட்டு விடுறீங்க, செக் பண்ணி போட்டு விடுங்க. அதில் எதாவது ப்ராப்ளம் வரப்போகுது. ஏன்னா மழை காலத்தில் அந்த நிறைய விஷக்கருமிகள், பூச்சிங்கெலாம் வரும், ஸ்னேக் எல்லாமே வரும். ஸோ அதனால் பாதுகாப்பாக உங்களுடைய தினசரி ஆக்டிவிட்டீஸ் நிலைமையில் சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் போகும்போது எல்லாம் செக் பண்ணி உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். சரிங்களா? உங்களை பற்றி யோசித்தீங்கப்பட்ட வருஷம். பை பை, சீ யூ லேட்டர். உங்கள் சுகன்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தப்பு இல்லை. பை பை, சீ யூ லேட்டர். உங்கள் சுகன்யா.